பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 37 5 அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலை பொழுதும் இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை நமக்கு கொடுக்கிறது. ஆதலால் புறப்பட்டு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்கள். ஒருவருடைய உள்ளத்தை தொடும் நல்ல செயல்களை செய்யுங்கள். சோர்ந்து போயிருக்கின்ற ஒருவரை ஊக்கப்படுத்துங்கள். நல்ல ஒரு முன்னுதாரணமாயிருங்கள். இந்த நாளை சந்தோஷமாக அனுபவியுங்கள். என கண்பானவர்களே, உங்களுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். எங்கும் இருள் சூழ்ந்து காணப்பட்டாலும் சூரியன் உதயமாகும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நாம் ஜெபிக்காமலே, நாம் கேட்காமலே ஒரு வானவில் தோன்றும். அதே போலத்தான் தேவன் உங்களை குறித்து சிறப்பான ஒரு திட்டத்தை, ஏற்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார். அவர் எப்போதும் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. நமக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் தேவன் மேல் நம்பிக்கையும் தான். நாம் அப்படி செய்யும் போது கர்த்தருக்காக நம்பிக்கையுடன் காத்திருந்ததன் பலனை உங்களால் பார்க்க முடியும். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மையையும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே போடப்பட்டதை பார்த்தவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ராஜாவிற்கு கீழ்ப்படியாமல் போய் தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தங்களை சுற்றி நெருக்குகின்ற பிரச்சனையை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. மாறாக கர்த்தரை நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்த அக்கினி சூளை அவர்களை அழிக்க முடியவில்லை. காரணம், தேவன் அவர்களோடு கூட இருந்தார். எசேக்கியா ராஜாவின் உடல்நிலையை பார்த்தவர்கள் எல்லாரும் இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவரை கொல்லும்படி அவருடைய சரீரத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிற வியாதியை எப்படி சரி செய்ய முடியும் என்று எல்லாரும் பேசினார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா அறிந்திருந்த ரகசியம், தன்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட தேவன் இந்த ஆபத்து காலத்தில் தனக்கு சகாயராய் இருப்பார் என்பதை அறிந்திருந்தார். தேவனை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்த அவருடைய ஜெபம் வீண் போகவில்லை. அவருடைய வியாதியை மேற்கொண்டு சுகம் பெற்றார். யூத ஜனங்களுக்கு விரோதமாக எதிரிகளால் உருவாக்கப்பட்ட சதியை தடுக்க ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க சென்றால் என்ன சொல்வாரோ, என்ன நடக்குமோ என்று எஸ்தர் ராஜாத்தி பயந்தாள். ஆனால் எஸ்தர் தேவனுடைய தயவை நாடி ஜெபித்த பின்பு ராஜாவை சந்திக்க சென்றாள். எஸ்தரின் ஜெபம் வீண் போகவில்லை. அவள் பயந்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக ராஜா எஸ்தரிடத்தில், உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். தேவன் எஸ்தரின் காரியத்தை வாய்க்கச் செய்தார். என கண்பானவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களை வேதனைப்படுத்துகின்ற பயங்களை அவர் அறிந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களை நெருக்குகின்ற காரியங்களை அவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கின்றார். நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிராத உங்கள் ஆழ் மனதில் இருக்கிற ஜெப விண்ணப்பங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்போதும் குறைவானதை தருகிறவர் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் சிறந்ததையே தருகிறவர். ஆதலால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். அவருடைய வார்த்தையில் விசுவாசமாயிருங்கள். மேன்மையான நாட்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ஜெபங்களுக்கான பதில் சீக்கிரத்தில் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவராய் இருக்கிறார். அதனால் தற்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். மனதுருகிற தேவன், உங்கள் மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிற தேவன், சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன்
உங்கள் மன விருப்பத்தின்படி, ஏக்கத்தின்படி, ஜெபத்தின்படி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தைரியமா இருங்க, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய இயக்கங்கள், பாரங்கள், கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய மனதில் இருக்கிற சஞ்சலங்களை அறிவீர். கணவரிடத்தில் சொல்ல முடியாதது, மனைவிடத்தில் சொல்ல முடியாதது, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாதது, பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாதது, நண்பரிடத்தில் சொல்ல முடியாதது, சகா வேலையை செய்கிற மக்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் மனதில் புதைத்து தவித்து அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, தன் எதிர்காலத்தை எண்ணி, இழந்து போன வேலையின் காரியங்களை எண்ணி, பொருளாதாரத்தின் சூழ்நிலை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற அவருடைய கலக்கத்தை அறிவேன். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக நன்மையாக செய்கிற தேவன் எல்லாவற்றையும் அவருடைய மன விருப்பத்தின்படி காரியங்களை வாய்க்க பண்ண போகிறதுக்காக நன்றி. அவர் எதிர்பார்த்த சுகம், எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை தந்து அவர் உள்ளத்தை மகிழ செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தந்தது அல்லவா? ஆதலால் இந்த செய்திக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதனால் சந்தோஷத்தோடு கழிங்கள். தேவன் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு கண்டு வைத்திருக்கிறார். God bless you. Amen.